வணக்கம் மாணவர்களே. தரம் 11 மாணவர்களுக்கான அலகு 3 கலவைகள் என்ற பாடம், அதாவது இந்த வருடம் காபோதர சாதாரண பாடம் எடுக்க இருக்கிற மாணவர்களுக்கு விஞ்ஞான பாடத்தினுடைய அலகு 3 கலவை என்ற பாடத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் கலவை என்றது கலவைகளின் வகைகள். உண்மையாக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனில். எம்மை சூழவுள்ள வளியின் அமைப்பு தொடர்பாக எமது அவதானத்தை செலுத்துங்கள். வளியில் நைதரசன், ஆக்சிஜன், ஆர்கன், கார்பன் ஆக்சைடு, நீராவி, அதாவது வளியில நைதரசன், ஆக்சிஜன், ஆர்கன், கார்பன் ஆக்சைடு, நீராவி மற்றும் தூசி போன்ற சிறிய துணிக்கைகளும் காணப்படுகின்றன. தூசிகள் போன்ற சிறிய துணிக்கைகளும் காணப்படுகின்றன. இவ்வாறு வளி பல்வேறு பதார்த்தங்கள் அடங்கியதாகும். உண்மையில நான் என்ன சொல்ல வரேன்டா, வளி சமன், இது சமன்பாடு அல்ல, ஒரு விளக்கத்துக்காக தாரன். சரியா? இதுல வாயுக்கள் இருக்கும். வாயுக்கள் சக தூசிகள், வாயுக்கள் கம தூசிகள் இருக்கும். இதைத்தான் இதில் சொல்ல வார. சரியா? நீங்கள் ஷார்ட் நோட்ஸாக எழுதுறேன்னா கூட எழுதி வச்சுக்கொள்ளலாம். வளி என்றது வாயுக்களும் தூசிகளும் நிறைந்த ஒன்றாகத்தான் காணப்படுது. அவ்வாறு காணப்படுகின்ற அந்த பகுதியை நாங்கள் என்னென்று சொல்லலாம்டா, அந்த பகுதியை நாங்கள் எவ்வாறு சொல்லலாம்டா, கலவை அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதாவது உம்மை சூழ உள்ள வழியில வாயுக்கள் காணப்படும். அந்த வாயுக்கள்னு சொல்லும் பொழுதுதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அந்த வாயுக்கள்னு நாங்கள் சொல்லுகிறது எதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரியா? அந்த வாயுக்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆக்சிஜன், ஆர்கன், கார்பன் ஆக்சைடு, நீராவி. ஆக்சிஜன் என்றது உங்களுக்கு பிள்ளைகள் தெரிஞ்சிருக்க வேணும், O2 என்ற வடிவத்தில் தான் இருக்கும். அதாவது ஆக்சிஜன் மூலக்கூறுகளாகத்தான் காணப்படும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆக்சிஜன் மூலக்கூறுகள் எவ்வாறு காணப்படும் என்று. எவ்வாறு காணப்படும்? ஆக்சிஜனை சுற்றி உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜனில் 6 இலத்திரன் காணப்படுது. 6 இலத்திரன் காணப்படுது ஆக்சிஜனில். இன்னும் ஒரு ஆக்சிஜன் எடுப்போம். அந்த ஆக்சிஜன்லையும் 6 இலத்திரன்கள் காணப்படுது ஈட்டோட்டில். அப்போ நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா இவ்வாறு எடுத்தால் அதில் அட்டக நிலைக்கு வரும் 6 இலத்திரன்களும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6 2 8 இலத்திரன், ஒரு வட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா 8 இலத்திரங்கள் இருக்கும். ஆகவே O2 என்ற நிலையில தான் காணப்படும். உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் மூலக்கூறுகளாகத்தான் காணப்படும். ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறாகத்தான் காணப்படும் வளிமண்டலத்தில். ஒரு நாளும் ஆக்சிஜன் என்ன செய்யாது, தனியொரு அணுவாக காணப்படாது. ஆனால் ஆகனை பொறுத்தளவில் ஆகன் என்றது ஒரு சடத்துவ வாயு. இந்த வாயுவுக்கு இன்னொரு பேரில் நாங்கள் சொல்லலாம் ஓரணு வாயு. இது ஓனா. சரியா? அதாவது ஓரணு வாயுன்னு நாங்கள் சொல்லலாம். ஏனண்டா ஓரணு வாயு. ஏன் ஓரணு வாயு? இது அணுநிலையிலேயே காணப்படும். அணுநிலையிலேயே காணப்படும். அணுநிலையில் காணப்படும் சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த 2 8 8. சரியா? இந்த 2 8 8 என்ற நிலை உறுதியான நிலையில் இருக்கும். சரியா? அப்போ இது ஓரணு நிலையில் காணப்படும். இந்த ஆக்சிஜனை பொறுத்தவரை எப்படி சொல்லுங்க, 2 6 தான் இருக்கும். அதால் அது ஓரணு நிலையில் காணப்படாது. ஏன்னா உறுதி இல்லை. இந்த 6 உறுதி இல்லை, 8 இருக்க வேணும். இந்த சக்தி மட்டத்தின் இது இல்லை. ஆகவே நாங்கள் சில விடயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறது காபோதர மாணவர்களுக்கு நல்ல மண்டபடினால தான் இதை சொல்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு விளங்க வேணும் என்ன உண்மையாக நடைபெறுதுன்னு. சரியா? அப்போ எங்களோட சூழல்ல பல்வேறுபட்ட வாயுக்கள் காணப்படுகின்ற ஒரு வளிமண்டலம், வளி ஒரு கலவையாக காணப்படுகிறது. வளி என்றது ஒரு கலவையாக காணப்படுது. இவ்வாறு ஒரு சடப்பொருள் 2 அல்லது ஒரு சடப்பொருள், அதாவது ஒரு சடப்பொருள்னு சொன்னால் உங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், ஒரு சடப்பொருள் அல்லது 2, ஒரு சடப்பொருள் 2 அல்லது 2க்கு மேற்படாத பதார்த்தங்கள் காணப்படுமாயின், இவ்வாறு ஒரு சடப்பொருள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பதார்த்தங்கள் காணப்படுமாயின், ஒரு சடப்பொருளில் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பதார்த்தங்கள் காணப்படுமாயின் அது கலவை என அழைக்கப்படும். கலவைக்கு இன்னும் வரவிலக்கணம் வடிவா அங்கே பின்னுக்கு சொல்லுவோம். இப்போ சொல்றது இவ்வாறு ஒரு சடப்பொருள். சடப்பொருள் என்றா என்ன? சடப்பொருளில் நாங்கள் சொல்லலாம் திண்மம். சடப்பொருளை சொல்லலாம் திண்மம்.
திரவம் வாயு. இப்போ நீங்கள் சீனி கரைசல் எடுத்தீங்கன்னா அது திரவத்துக்குள்ள வரும், மண் எடுத்தீங்கன்னா திண்மத்துக்கு வரும், அல்லது சாதாரணமாக வளி எடுத்தீங்கண்டா எங்களுடைய வளி எடுத்தீங்கண்டா அது வாயுக்களுக்குள்ள வரும். அப்போ இந்த சடப்பொருள் ஒன்று எடுத்தால் அதுக்குள்ள 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பதார்த்தங்கள் காணப்படுமாயின் அது கலவை எனப்படும். கலவையை நாங்கள் இன்னும் தெளிவான விரைவிலக்கணத்தில் பிறகு சொல்லுவோம். எனினும் கலவைகள் தூய பதார்த்தங்கள் அல்ல. அது இயற்கை சூழலில் அதிக அளவு காணப்படுவது தூய பதார்த்தங்கள் அற்ற கலவைகளே ஆகும். அதாவது எங்கட வளி, மண், கடல் நீர், ஆற்று நீர், பாறை இதுகளெல்லாம் குறித்த பதார்த்தங்கள் மட்டும்தான் காணப்பட வேண்டியில்லை. அந்த பதார்த்தங்கள் மட்டும்தான், எல்லாம் கிணக்க கலந்திருக்கும். ஒரு மண் கரைசலை பார்த்தீங்கன்னா ஏராளமான பதார்த்தங்கள் இருக்கும். அது தூய்மையான மாதிரி சொல்ல முடியாது. அது எங்க காணப்படுதுன்னு சொல்றார்? இயற்கையில். செயற்கையிலேயும் நாங்கள் அப்படியான பதார்த்தங்களை உருவாக்கலாம். உதாரணமா பாருங்க, குளிர்காலி, ஐஸ்கிரீம். இது வந்து ஐஸ்கிரீம்னு சொல்லுவோம். குளிர்காலின்றது ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் என்ன, நீங்க சில வழியில கோயில் வழி ஒரு கோணன்னு சொல்லி சாப்பிடுவீங்க, அதுக்குள்ள எல்லாம் போட்டு தருவாங்க. இது வந்து குளிர்காலி. யோகட், அது உங்களுக்கு தெரியும், பாலில் செய்கிறது, டயரி ப்ராடக்ட். பழக்கலவை, பழத்துருவன்னு சொல்லுவாங்க. பழங்கள் மிக்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி பழத்தை அடிச்சு போட்டு தருவாங்க ஸ்ட்ரோவில். சரியா? இந்த மாதிரி உணவுப் பொருட்களும் கலவைகளாகும். கலவை ஒன்றின் கூறுகள் தொடர்பாக மேலும் விளங்கிக் கொள்வதற்கு பின்வரும் செயற்பாடு கருப்பு. அப்போ உதாரணமா டெஸ்ட்டுக்கு அப்படி கேட்கலாம். டெஸ்ட்டுக்கு கேட்கக்கூடியது கலவைகளுக்கு உதாரணம் தருக. கலவைகளுக்கு உதாரணம் தருக. என்ன கொடுக்கலாம்? வளி, மண், கடல் நீர், ஆற்று நீர், பாறை, குளிர்காலி, யோகட், பழக்கலவை எல்லாம் கலவைகளுக்கு உதாரணம். அதே நேரம் இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம், இயற்கை கலவைகளுக்கு உதாரணம் தருக. இயற்கை கலவைகளுக்கு உதாரணம் தருக, அல்லது அந்த சூழலில் காணப்படும் கலவைகளுக்கு உதாரணம் தருக. இயற்கை கலவைகளுக்கு உதாரணம் தருகண்டா இயற்கையாக காணப்படுற கலவைகள், அதாவது வளி, மண், கடல் நீர், ஆற்று நீர், பாறை. பாறையில் நிறைய வகையான பெல்ஸ்பார் பாறைகள், கருங்கல்கள், நிறைய துணிக்கைகள் வேறுபட்டதாக கலந்து காணப்படும். ஒரு கருங்கல் எடுத்தீங்கன்னா பல விதமான நிறங்கள்ல காணப்படும். அதில் பளிங்குகள் நிறங்கள். கலவையொன்றின் கூறுகள் தொடர்பாக மேலும் விளங்கிக் கொள்ளலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீரட்ட சப்பு சல்வேட்டு, நீரட்ட சப்பு சல்வேட்டு. அது என்ன நீரட்ட சப்பு சல்வேட்டுன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். செப்பு சல்வேட்டு நீங்க பாத்தீங்கன்னா செப்பு சல்வேட்டு நீல கலர்ல இருக்கும். ஆய்வு கூடங்கள்ல செப்பு சல்வேட்டு பயன்படுத்தப்படுற கரைசல்களை நீல கலர்ல தான் இருக்கும். ஃபீலிங்கின் கரைசல், பெனடிக்கின் கரைசல்னு படிச்சிருப்பீங்க ஒரு சக்கரைட் பரிசோதனையில். அதில் பயன்படுத்தப்படுற பொருள் செப்பு சல்வேட்டு. அதனால தான் அதன் நிறம் நீளமாக இருக்கும். ஆரம்பத்தில் நீளத்திலேருந்து பச்சையாக மாறி ஒரு அளவு மஞ்சளாக மாறி செங்கட்டி சிவப்பு நிறமாக மாறும் குளுக்கோஸ் பரிசோதனைக்கு. அந்த வகையில் போட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் நீரட்ட செப்பு சல்வேட். சாதாரண செப்பு சல்வேட்டுக்கும் நீரட்ட செப்பு சல்வேட்டுக்கும் வேறுபாடு இருக்கு. சாதாரண செப்பு சல்வேட்டுக்கும் நீரட்ட செப்பு சல்வேட்டுக்கும் வேறுபாடு இருக்கு.
நீரற்ற செப்பு சல்வேட் சாதாரண செப்பு சல்வேட் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா அது நீல நிறத்துல இருக்கு. சாதாரண செப்பு சல்வேட் நீல நிறத்துல இருக்கு. அந்த செப்பு சல்வேட் குறியீடு CuSO4 டாட் ஒரு டாட் ஒன்று போடுவாங்க. டாட் போட்டு XH2O. அந்த நீல கலர்ல ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் இருக்கும். இதுல கலர் வந்து நீலம். ஆய்வு ஊடகங்கள்ல காணப்படுற செப்பு சல்வேட் நீளமா இருக்கிறது காரணம் வளிமண்டல நீரை உறிஞ்சி எடுத்து வச்சுக்கொள்ளும். இது நீரேற்றப்பட்டது. ஆனா இங்க குறிப்பிட்ட நீரற்ற செப்பு சல்வேட் சொல்றது தனியா CuSO4. ஆகவே அதில நிறம் வெண்ணிறம். இப்ப நீரற்ற செப்பு சல்வேட்டுக்கு நப்தலின், இது வந்து பூச்சி உருண்டை, பூச்சி போலேன்னு சொல்லுவாங்க. நப்தலின் சில வழியில கரப்பான் பூச்சி அதில் வராமல் இருக்கிறதுக்காக உடுப்புகள்ல, சில வழியில என்ன லாட்சிகள்ல, புக்ஸ்களுக்குள்ள இந்த மாதிரி புக்ஸ்கள் அடுக்கப்பட்டிருக்கிற இடங்கள்ல இந்த நப்தலின் உருண்டை, சில வழியில டாய்லெட்ஸ்லையும் வந்து வாஷ்ரூம்லையும் வந்து இதெல்லாம் போட்டு வச்சுக்கொள்வாங்க. இந்த நப்தலின் உருண்டையில் ஒரு சிறப்பியல்பு இருக்கு என்னண்டா, திண்மம் நேரடியாகவே ஆவியாகும். கற்பூரம் மாதிரி. அதை சொல்றது பதங்கமாதல். பதங்கமாதல் அயடின், கற்பூரம், நப்தலின் இதுகள் வந்து நேரடியா திண்மம் நேரடியா வாயுவா மாறும். இப்போ மெழுகு எடுத்தீங்கன்னா உருகி திரவமா மாறித்தான் வாயுவா மாறும். இது நேரடியாகவே வாயுவா மாறும். அதால இதுக்கு பேர் பதங்கமாதல்னு சொல்லுவோம். அப்ப இதுல ரெண்டு பிரச்சனை என்னண்டா, ரெண்டுமே வெண்ணிறம். நப்தலினும் வெண்ணிறம். எங்களுக்கு பரிசோதனை ஆரம்பத்தில் விளங்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், இது 3.1 என்ற பிறகு 3.1 சொல்லிக்கல உங்களுக்கு விளங்க வேணும். உரலையும் உலக்கையும் பயன்படுத்தி, உரலையும் உலக்கையும் என்று சொல்றது பிள்ளைகள், உரலையும் உலக்கையும் என்று சொல்றது வந்து வீட்டில் இருக்கிற பெரிய உரலும் உலக்கையும் இல்லை. உரலையும் உலக்கையும் போட்டு இடிக்க சொல்றது இல்லை. ஆய்வு ஊடகங்கள்ல மோட்டார் என்று சொல்லுவோம். ஒரு சின்ன மாபிள்ல செய்த ஒன்று இருக்கும். சரியா? மோட்டார். அந்த மோட்டாருக்கும் ஒரு பெசல்னு சொல்லுவோம் ஒன்று, ஒரு சின்ன ஒரு மாபிள்ல செய்த ஒன்று இருக்கும், ஒரு உருண்டையா இருக்கும். அந்த அதுக்குள்ள போட்டு இதை பவுடர் ஆக்குறது. ஆகவே படிக்கல டியூஷனுக்கு போகாத பிள்ளைகள், என்ன சில பள்ளிக்கூடம் பாடசாலைகளில் இப்போ வகுப்புகள் நடக்காத பிள்ளைகள் இந்த புத்தகங்களை வாசிக்கல சில வழியில் குழம்ப சான்ஸ் இருக்கு. உரலையும் உலக்கையும் வேண்டாம், பெரிய உரலும் உலக்கையும் ஆக்க வேண்டும். மோட்டர் அண்ட் பெசல்ஸ் சாதாரணமாக ஒரு இந்த சைஸில் இருக்கும், அதுக்குள்ளே போட்டு அதை இடிக்கிறது. பயன்படுத்தி நப்தலின் உருண்டை ஒன்றை நன்கு தூளாக்கி கொள்ளுங்கள். பூச்சி போல ஒன்று எடுத்து நல்லா தூளாகட்டும். அதனுடன் சிறிதளவு செப்பு சல்வேட். அப்போ நீங்கள் செய்ய போகிற இது வந்து செப்பு சல்வேட்டு. ஆனால் ஆரம்பத்தில் சொல்லிட்டார் தான் என்ன, நீரற்ற செப்பு சல்வேட் ஆரம்பத்தில் சொல்லிட்டார். அப்போ வெண்ணிறமாக தான் இருக்க போகுது, நல்ல வெப்பமாக்கிய நீரற்ற செப்பு சல்வேட். அதையும் சேர்த்து நன்கு கலக்கி கொள்ளுங்கள். ஒரு காகிதத்தாளில் இட்டு பாருங்கள். இரண்டா வெண்ணிறமான செப்பு சல்வேட்டு, நப்தலினும் வெண்ணிறமானது, ரெண்டும் வெண்ணிறமா இருக்கேக்கல என்ன நடக்க போகுது, நப்தலினும் வெண்ணிறமானது, வெண்ணிற நீரற்ற செப்பு சல்வேட்டு, ரெண்டையுமே நாங்கள் கலக்கிறோம். ரெண்டையுமே கலந்தா என்ன செய்யும், ஒரு பவுடர் வரும். அந்த பவுடருக்குள்ள எங்க நப்தலின் இருக்கு எங்க செப்பு சல்வேட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்ப எங்களுக்கு ஒரு கலவை ஒன்றுல நப்தலின் போலையும் கற்பூர பவுடர், அதாவது நப்தலின் போலையும் நீரற்ற வெண்ணிற செப்பு சல்வேட்டும் சேர்ந்திருந்தா ஒரு பவுடரா இருந்தா கண்டுபிடிக்க கஷ்டம்.
அக்கலவை ஒரு காகிதத்தில் இட்டு அவதானியுங்கள். அக்கலவை அவதானித்த மாத்திரத்தில் செப்பு சல்பேட்டு மற்ற நத்தலின் ஆகிய இரு பதார்த்தங்கள் அடங்கியுள்ளன என கண்டறிய முடியாது. உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. மேலே நீங்கள் இரு சேர்வைகள் அடங்கிய கலவை ஒன்றை தயாரித்தீர்கள். இரு சேர்வைகள், ஒவ்வொரு வசனமும் பார்க்கணும். என்னென்ன சேர்வைகள்? செப்பு சல்பேட்டு, செப்பு சல்பேட்டு, அதுவும் என்ன வெண்ணிறமான செப்பு சல்பேட்டு, வெண்ணிறமான செப்பு சல்பேட்டையும் அதே நேரம் நப்தலின் போலை, நப்தலின் போலை, நப்தலின் ரெண்டுமே வெண்ணிறம் கலவை தயாரித்தீர்கள். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தூய பதார்த்தங்கள் சேர்வதனால் கலவை உருவாகும். இதுல ரெண்டு சேர்க்கப்பட்டிருக்கு. ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேல, ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேல இருக்கலாம். சேர்க்கப்பட்டால் அது கலவை எனப்படும். அக்கலவை கலந்துள்ள ஒவ்வொரு பதார்த்தமும் அக்கலவையின் கூறுகள் எனப்படும். ஆனால் தெரியுதோ தெரியலையோ அதில் அடங்கியிருக்கிற கூறுகள் எல்லாம் கலவையின் கூறுகள் எனப்படும். உதாரணமா பாருங்க, வளி, அதில் அடங்கியுள்ள கூறுகள் நைட்ரசன் வாயு, ஆக்சிஜன் வாயு, கார்பன் ஆக்சைடு வாயு, சடத்துவ வாயுக்கள், ரய கேஸ் அல்ல நோபல் கேஸ், சடத்துவ வாயுக்கள், நியான், ஆகன், ஆகன், ஹீலியம், ஆகன் அல்லது ஹீலியம், ஏஆர் என்றது ஆகம், அடுத்தது ஹீலியம், அதை விட நீராவி, கிட்டத்தட்ட இது 78% இருக்கும். இது கிட்டத்தட்ட 21%, 20% இருக்கும். இது 0.03%. நியான் கிட்டத்தட்ட 1% இருக்கும். நீராவி இடத்துக்கிடம் வேறுபடும். எது எப்படி இருக்கோ கலவை ஒன்றின் கூறுகள் தான் இந்த நைட்ரசன், ஆக்சிஜன், கார்பன் ஆக்சைடு, சடத்துவ வாயுக்கள், நீராவி. மேல சொல்லியிருக்கிறார், கலவையில் கலந்துள்ள ஒவ்வொரு பதார்த்தம் அக்கலவையின் கூறுகள் எனப்படும். அடுத்தது தேவையான பொருட்கள் 2 முகவைகள், கண்ணாடி கோல், புனல், வடிதாள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் 3.1 தயாரித்த கலவைன்னு சொல்லியிருக்கிறார். 3.1 ஏற்கனவே கவனிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னேன் நான். என்ன 3.1 சொன்னா, இது என்ன நீரட்ட செப்பு சல்பேட்டு, அதாவது வெண்ணிறமான செப்பு சல்பேட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது நப்தலின், அதுவும் வெண்ணிறம் தான். அந்த ரெண்டையும் தயாரிச்சு கொள்ளுங்கன்னு சொல்றார். சரியா? அப்ப நாங்க அந்த அடிப்படையில் தயாரித்த கலவை 100 மில்லிலிட்டர் கொள்ளளவுடைய முகவை ஒன்றினுள் ஊற்றி என்ன செய்யலாம்? மேலே தயாரித்த கலவையை 100 மில்லிலிட்டர் கொள்ளளவுடைய முகவை ஒன்றினுள் ஊற்றி 50 மில்லி நீர் சேர்த்து நன்கு கலக்கவும். இதுல முகவை ஒன்று எடுக்கட்டாம். அந்த முகவையினுடைய மேக்சிமம் கொள்ளளவு 100 மில்லிலிட்டர். அதுக்குள்ள 50 மில்லிலிட்டருக்கு தண்ணி சேர்த்து இந்த கலவையையும் போட்டு, எந்த கலவை? நாங்கள் ஏற்கனவே செய்து வச்சுக்கிற கலவை, ஏற்கனவே நாங்கள் செய்து வச்சுக்கிற கலவை ஒன்று இருக்கு. அந்த கலவைக்குள்ள காணப்படுற பொருட்கள், அந்த கலவைக்குள்ள காணப்படுற பொருட்கள் என்று நாங்கள் கண்டுபிடிக்கிறது என்னன்னு சொன்னா, அதுக்கு இருக்கிறது இந்த 2 பேரும். யார் யார்? அதில் இருக்கிற 2 பேரும் யாருண்டா, வெண்ணிற செப்பு சல்பேட்டும் சக
வெண்ணற நப்தலீன் தூளும். அப்ப ரெண்டுமே சேர்த்து இந்த முகவைக்குள்ள போட்டு அதை கலக்கட்டாம். அப்படி கலக்கும் போது எங்களுக்கு 50 மில்லிலிட்டர் ஒரு கரைசல் வரும். பின் கண்ணாடி புனலினுள் வடிதாளை வைத்து பிறகு உங்களுக்கு ஒரு வேலை வந்துட்டு. என்ன வேலைண்டா, ஒரு கண்ணாடி புனல் எடுக்கணும். அதுக்குள்ள வடிதாள் ஒன்றை வைக்கணும். வடிதாள்ன்றது சாதாரண ஒரு வட்டமான தாள். அந்த வடிதாளில் கத்தரிக்கோளால் இப்படி ஒரு நடுவில் ஒரு இதொன்றை வெட்டுறது. வெட்டிட்டு அது ஒரு கூம்பு ஷேப்புக்கு நாங்கள் மடிக்க முடியும். அப்படியே சுத்துறது. ஒரு வடிதாள் வட்டமாக இருக்கும். அதன் ஆரையை நோக்கி ஒரு வெட்டு வெட்டிட்டு அப்படியே சுத்தினோம்னா ஒரு கூம்பு ஷேப்பில் ஒரு தாள் ஒன்று வரும். அந்த கூம்பு ஷேப்பில் இருக்கிற தாளை புனலுக்குள்ள வைக்கிறது. கூம்பு ஷேப்பில் இருக்கிற தாளை வந்து புனலுக்குள்ள வைக்கிறது. புனலுக்கு வச்சிங்கண்டா அந்த தாள் கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்து நிற்கும். சரியா? அந்த புனலுக்குள்ள வைக்கப்பட்ட தாள் இந்த மாதிரி நிற்கும். இப்ப கண்ணாடி புனல் வழியில இருக்கு. கண்ணாடி புனல் வந்து வழியில இருக்கு. கண்ணாடி புனலுக்குள்ள இதை வச்சிருக்கிறோம். கண்ணாடி புனலுக்குள்ள வடிதாள் ஒன்றை வச்சிருக்கிறோம். அப்போ இதை நாங்கள் குறிச்ச வேண்டாம். உள்ளுக்க இருக்கிறது வடிதாள். சரியா? வடிதாள். இங்க இருக்கிறது கண்ணாடி புனல். கண்ணாடி புனல். சரியா? கண்ணாடி புனல். இப்ப இந்த கலவைய இதுக்குள்ள ஊற்றுறோம். அந்த கலவைக்கு என்ன இருக்கு? அந்த கலவையை இதுக்குள்ள ஊற்றும் போது இதுக்குள்ள ஃபுல்லா ஊற்றுறோம். இந்த கலவை வருது. அந்த கலவைக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நப்தலீனும் வெண்ணற செப்பு சல்வேட்டும். அந்த கலவையை வந்து வடிக்கும் போது எங்களுக்கு அந்த வடிக்கைக்குள்ள எங்களை கலவை உருவாகலே நீலம் வந்துடும். ஏன் சொல்லுங்க? நீல கலராக இருக்கும். இப்போ ஏன்னா செப்பு சல்வேட்டு நீல கலராக அடைஞ்சிடும். இந்த செப்பு சல்வேட் வெண்ணிறமானதானே சேர்த்துறாங்க. நீர் சேர்க்கும் போது அது நீலம். எப்ப நீளமாகும்? நீர் சேர்க்கும் போது. இப்ப எங்களோட பரிசோதனையில இப்ப முகவையை எடுக்கிறோம். வடிக்கும் போது இந்த கரைசல் வந்து இதுக்குள்ள எங்களுக்கு எங்கும். இதை நாங்கள் சொல்லுவோம் வடி திரவம். நீர்ல கரையாது எது? நப்தலீன். அப்ப எங்களோட பரிசோதனையில எஞ்சி போய் இருக்கும் எதுன்னு சொன்னா நப்தலீன் எஞ்சி இருக்கும். அப்ப உங்களுக்கு விளங்கும் எங்களோட பரிசோதனையில நாங்க என்ன முடிவை கண்டுபிடிக்கிறோம். அதாவது திரும்ப சொல்றேன், நாங்க பரிசோதனையில செய்ய போற விடயம் என்னண்டா, ஒரு முகவைக்குள்ள
ஒரு முகவைக்குள்ள நீர் எடுக்கிறோம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 மில்லி லிட்டர். அந்த முகவைக்குள்ள நீர் எடுக்கிறோம். அதே நேரம் நாங்கள் ஒரு கலவை உருவாக்கி வச்சிருக்கிறோம். அந்த கலவை வந்து செப்பு சல்பேட்டும் நப்தலீனும், செப்பு சல்பேட்டும் நப்தலீனும் இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு பவுடர். ரைட், இதை நாங்கள் கரண்டியில் வச்சிருக்கிறோம். இப்போ என்ன செய்கிறோம், இந்த பவுடரை இதுக்குள்ள போட்டு கரைக்கிறோம். அப்போ எங்களுக்கு என்ன வரும், ஒரு கரைசல் வரும். இந்த கலவை அடங்கிய கரைசல், கலவை அடங்கிய கரைசல். இந்த கலவை அடங்கிய கரைசலை ஒரு புனல் ஒன்று எடுத்து அந்த புனலுக்குள்ள ஒரு வடிதாளை வச்சு இந்த கரைசலை இதுக்குள்ள ஊற்றுறோம். கரைசலை இதுக்கு ஊற்றிட்டு ஒரு வடிதாள ஊற்றின கரைசலை பார்த்தோம்டா எங்களுக்கு சில திண்ம படிவுகள் இதுக்குள்ள எங்கி போய் இருக்கும். ஏனண்டா நப்தலீன் கரையாது, இதுக்குள்ள நப்தலீன் கரையாது. பூச்சி உருண்டை தண்ணியில் கரையாது தானே. நப்தலீன் என்றது பூச்சி உருண்டை, பூச்சி போலேன்னு சொல்லுவாங்க, பூச்சி உருண்டை. ஆனா கீழே ஒரு நீல கலர்ல திரவம் வந்திருக்கும். அந்த கரைசல் வந்து எதா இருக்குமெண்டா செப்பு சல்பேட்டு கரைசல், செப்பு சல்பேட்டு கரைசல். ஏன் செப்பு சல்பேட்டு கரைசல், அதுக்கு தண்ணியில் கரையும். எங்களுடைய நோக்கம் இதுல என்ன சொல்ல வர வேண்டாம், இந்த பரிசோதனையில இருந்து எங்களோட பரிசோதனையில நாங்க சொல்ல வர விடயம் என்னண்டா பிள்ளைகள், இதுக்குள்ள இருந்து ஒரு கலவையில் கூறுகளை பிளதீக முறை என்று சொல்லக்கூடாது, பௌதீக முறை என்று சொல்ல வேணும். பௌதீக முறையில் வேறு பிரிக்கலாம். அதாவது நப்தலீன் தூளையும் செப்பு சல்பேட்டு நீலர கரைசலையும் கலந்த ஒரு தூள் கிடைச்சதுண்டா அதை தண்ணியில கரைச்சிட்டு அதை கொண்டு வந்து வடிச்சோம்டா செப்பு சல்பேட்டு கரைசலும் நப்தலீனும் வேறாக வரும். இச்சேற்பாட்டின் மூலம் வடிதாளில் எஞ்சி இருப்பது நப்தலீன் தூள் என்பது நீல நிற வடிதிரவம் நீரில் கரைந்துள்ள செப்பு சல்பேட் என்பதும் எங்களுக்கு விளங்கும். செப்பு சல்பேட் என்றதும் வடிதாளில் மிஞ்சி இருக்கிறது நப்தலீன் என்றதையும் பார்த்துட்டோம். மேற்படி செயற்பாடுகளில் இருந்து கலவைகளின் மற்றுமொரு இயல்பு தெளிவாகிறது. கலவேண்டா நாங்கள் இவ்வளவு நேரம் சொன்னது என்ன, கலவேண்டா 2 அல்லது 2க்கு மேலே இருக்க வேணும். சரியா, 2 அல்லது 2க்கு மேலே இருக்கும். இப்போ ஒரு சொல்றார் மற்றுமொரு இயல்பு என்ன சொல்றாண்டா, வெவ்வேறு பதார்த்தங்கள் சேர்ந்து கலவை காணப்படுகின்ற போதிலும் அவற்றின் இரசாயன இயல்புகள் மாறாமல் காணப்படுகின்றன. ஏன், செப்பு சல்பேட்டு கரைசல் நீலம், கடைசியா எங்களுக்கு வடிச்சு வந்த திரவம்
செப்பு சல்பேட்டு அது நீளமாக தான் இருந்தது, அந்த இயல்புகள் மாற்றமடையல. இதுக்குள்ள எஞ்சி போயிருந்த அந்த நெப்தலின் கலவையாக்க இருந்தாலும் நாங்கள் வடிச்சேக்க நெப்தலின் வந்து நெப்தலினாக தான் இருந்தது. ஆக கலவை ஒன்றில் காணப்படுற கூறுகளில் வேறுபடுத்தும் போது அதன் இயல்புகள் மாற்றமடையலைன்றது எங்களுக்கு தெரியுது. அதாவது கலவையை, அதாவது சொல்றார், கலவையை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட கூறுகளின் தனித்துவமான இயல்புகள் கலவை நிலையிலும் மாறாமல் காணப்படுகின்றன. அவ்வாறே கலவையொன்றின் கூறுகளை பௌதீக ரீதியாக பிரித்தல், அதாவது நாங்கள் இங்க சொன்னது வடித்தல், ஆவியாக்கல் எல்லாம் வரும் என்பது செயற்பாட்டின் மூலம் தெளிவாகின்றது. கலவையொன்றின் கூறுகளை பௌதிக ரீதியாக பிரிக்கும் முறை தொடர்பாக 3.3 கலந்துரையாடப்படும். இனி படிக்கல நாம் கலவைகளை பின்வருமாறு குறிப்பிடலாம். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கூறுகளை கொண்டதும், இதுதான் பிள்ளைகள் முக்கியமானது, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கூறுகளை கொண்டதும் அக்கூறுகளை பௌதீக முறைகளினால் பிரிக்கக்கூடியதுமான சடப்பொருள் கலவைகள் எனப்படும். அப்ப கலவை என்றால் என்னண்டா இதைத்தான் சொல்ல வேணும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கூறுகள் கலவை என்றா என்ன? 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கூறுகள், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கூறுகள் இருக்க வேண்டும். அதே நேரம் பௌதிக ரீதியாக பிரிக்கக்கூடியதாக இருந்தால், பௌதிக ரீதி என்றா என்ன? வடித்தல், ஆவியாக்கல், இந்த மாதிரியான செயற்பாடு, அரித்தல், பேனிங், ரைட். சிறவலையில நாங்கள் என்ன செய்வோம்? காற்றை பயன்படுத்தி வேறாக்குவோம், அரிக்கன் சட்டியை பயன்படுத்தி வேறாக்குவோம், ஆவியாக்குவோம், கொதி நீராவியை பயன்படுத்தி உடைப்போம். சில வழியில் டிஸ்டிலேஷன், அதாவது இந்த வேற வேற ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் சொல்லுவோம். வேற வேற கொதி நிலையில் இருக்கிறவையெல்லாம் வேற வேற முறையில் தயாரிக்கிறது. 2 பேருக்கும் கொதினில் ஒரே மாதிரி இருக்காது, வேற வேற 2 பொருட்களை சேர்த்தா 2 பேர்ட்ட கொதிநிலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு ஆள் வேலையை கொதிச்சுட்டு வேற, ஒரு ஆள் கொஞ்சம் லேட்டாக கொதிப்பார். அப்போ இந்த இதுகளை பயன்படுத்தி வேற ஆக்குறது. அப்போ நாங்கள் சொல்ல வர்ற விஷயம் என்னண்டா, போட்டை பார்த்தீங்கன்னா விளங்கும், கலவை என்றதுக்கு என்ன விளக்கம் வந்து இதுதான், ரைட். கலவை சீமெந்தி சாந்து, சீமெந்தி சாந்து வந்து மணல், சீமெந்தி, நீர், இதுல 3 கூறுகள் காணப்படுது. அப்ப கலவை ஒன்றை குறிப்பிட்டு அதன் கூறுகளையும் குறிப்பிடுகின்றா நாங்க சொல்லக்கூடியதா இருக்க வேணும். கேக் ஒரு கலவை, அதுக்காண்டி எங்கேயாவது போய் கேட்கிறேன் அண்ணா கேக் கலவை இருக்குதான்னு கேட்டா கடவுளிய தர மாட்டாங்க. அப்படி ஒரு சாமான் இன்னும் விரையிலேன்னு சொல்லுவாங்க. கேக் கலவை என்று சொல்றது வந்து வேறு, சரியா? கேக்கின்ற கலவைன்றது, கேக் ஒரு கலவையா இருந்தாலும் நாங்க கேட்க சொல்லிக்கல கடையில போய் கேட்கலாம், ஆனா கேக் மிக்சர் இருக்கான்னு கேட்டா கேக் கலவை இருக்கான்னு அவங்க தர மாட்டாங்க. அப்படி ஒரு பொருள் இல்லைன்னுவாங்க. ஆனா எங்களுக்கு தெரியும் சயின்டிபிக்கா கேக் ஒரு கலவை. பேச்சு வழக்குல நாங்க கேக்குன்னு தான் கேட்க வேணும். உண்மையில வாய்க்குள்ள தண்ணியை வச்சு நாங்கள் குதப்புறன்னு சொல்லுவோம். குதப்புறன்னு என்ன? வாய்க்குள்ள தண்ணியை வச்சு என்ன இந்த மாதிரி செய்கிறது, தண்ணியை வச்சு நாங்கள் குதப்புறன்னு சொல்லுவோம். அப்ப தமிழ்ல சரியான பேர் கேக்குக்கு என்ன? குதப்பி, குதம் சக 2 பேரும். ஆனால் அந்த குதப்புறன்றது வாய்க்குள்ள வச்சு குதப்புறது. அப்ப கேட்க போய் நீங்க கடையில போய் கேட்கலாமா? குதப்பி தாங்கண்டா, கேட்கலாது. அதை கேட்கண்டு தான் பேச்சு வழக்கில் இருக்கு. அதே மாதிரி கேட்க ஒரு கிளவைன்னு சொன்னா நீங்க போய் கடையில கேட்கலாமா? நான் கேக் கிளவை தாங்கண்டு இல்ல, பேச்சு வழக்கில் வேற, விஞ்ஞான ரீதியா வேற. உதாரணமா உருளைக்கிழங்குன்னு தான் நாங்கள் கடையில் கேட்போம். ஆனால் உருளைக்கிழங்கு உண்மையாக கிழங்கு வகையில் இல்லை. சயின்ஸை பொறுத்தளவில் கிழங்கு வகையில் இல்லை. அது ஒரு நிலக்கீழ் தண்டு, அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். ஆனால் பின்வருவனவற்றுள் கிழங்கு அல்லாதது அப்படின்னு கேட்கல. உருளைக்கிழங்கு விடையா இருந்தால் கன பிள்ளைகள் யோசிக்கும் என்னண்டு, உருளைக்கிழங்குது கிழங்கு தான் யோசிக்கும்.
விஞ்ஞான பாடத்துல பின்வருவனவற்றுள் கிழங்கு அல்லாதது கேரட் பீட்ரூட் இப்படி போடேக்கல அவங்க 4 விட போடேக்கல உருளைக்கிழங்குன்னு ஒன்று போடுறாங்க கேரட் பீட்ரூட் முள்ளங்கி உருளைக்கிழங்கு அப்ப இந்த விட வந்ததோ இல்ல பின்வருவனவற்றுள் கிழங்கு அல்லாதது அப்ப கனபுள்ளியால் உருளைக்கிழங்குண்டா கிழங்குண்டு தான் யோசிக்கிறது ஆனா சயின்ஸை பொறுத்தளவில் கிழங்கு இல்லை அது நிலக்கீழ் தண்டு அது உண்மையா முகுள் சரி அதே மாதிரி தான் கேக் கண்டது கலவேண்டதையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க ஒரு மிக்சர் அதுக்குள்ள முட்டை எல்லாம் போட்டு தானே செய்கிறோம் சரி கிணற்று நீர் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும் நீர் ஆக்சிஜன் கரைந்த கார்பன் ஆக்சைடு வெவ்வேறு உப்புக்கள் அது என்ன இதுல வந்து கிணற்று நீர்ல பாருங்க கிணற்று நீர்ல நீர் இருக்கும் கிணற்று நீர்ல நீர் இருக்கும் ஆக்சிஜன் இருக்கும் அது என்ன கரைந்த கார்பன் ஆக்சைடு இதுதான் எங்களை குழப்புறது உண்மையில கரைந்த ஆக்சிஜன் இருக்கும் ஆக்சிஜன் கரையும் ஆக்சிஜன் கரையாட்டி எவ்வாறு மீன்கள் தங்களுடைய பூக்களின் ஊடாக இந்த மீன்கள பூ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மீன்கள பூக்கள் என்ற ஒரு பகுதி இருக்கு மீன்கள இதுக்குள்ள வந்து பூக்கள் பூ மூடிய திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பூக்கள் இருக்கும் கில்ஸ்ன்னு சொல்லுவோம் பூக்கள் இந்த பூக்களால சுவாசிக்கிறது எப்படி இந்த நீரை வந்து அதாவது நீர்ல ஆக்சிஜன் கரைஞ்சிருக்கும் அந்த கரைஞ்ச பகுதிகளை உள்ளுக்குள்ள வாய்க்களால் எடுத்து பூக்களால் வெளியில் அப்படியேக்கல அந்த பூவில் இருக்கிற பிளட் கேபிலரிஸ் குருதி மயிர்த்துளை குழாய்கள் என்ன செய்யும் அந்த கரைந்துள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளும் பூக்குள்ள குருதி மயிர்த்துளை குழாய்கள் இருக்கும் அதான் இந்த மீன் பழுதா போனா உங்களுக்கு தெரியும் பிரவுன் ஒரு கருப்பு டார்க் கலருக்கு மாறுறது காரணம் குருதி உறைஞ்சிரும் அதை நீங்க அவதானிக்கலாம் விரைவாக ஒரு மீனுக்குள்ள பழுதா போன பூக்கள்னு சொன்னா இது வந்து ஒரு டார்க் நிறமா மாறும் அதை வச்சு நீங்க அறிஞ்சு கொள்ளலாம் என்னண்டு இந்த பழுதா போயிட்டேன் இப்ப நான் சொல்ல வந்த என்னண்டா ஆக்சிஜனும் நீரும் கரையும் பிறகு யோசிக்கிறே இல்ல கரைந்தாண்டு நீங்க சொன்ன உடனே கார்பன் ஆக்சைடு கரையும் ஆக்சிஜன் கரையாதுண்டு கிணற்று நீரை பொறுத்தளவில் கரையக்கூடிய வாயுக்கள் ஆக்சிஜன் இருக்கும் கார்பன் ஆக்சைடும் இருக்கும் கரைந்துதான் இருக்கும் பபுளா இருக்காது சோடாவில் வந்து நாங்க குடிக்கிற சோடா மென்பானங்கள்ல கார்பன் ஆக்சைடு தான் பயன்படுத்தப்படுது அப்ப உங்களுக்கு அது தெரியும் சரியா அப்ப நான் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிற விடயம் வந்து கிணற்று நீரை பற்றி அதுவும் ஒரு கலவை கரைந்த நிலையில ஆக்சிஜன் இருக்கலாம் கரைந்த நிலையில கார்பன் ஆக்சைடு இருக்கலாம் நீர் இருக்கலாம் உப்புக்கள் கனி உப்புக்கள் காணப்படலாம் ரெண்டாவது விடைய பாத்தீங்கன்னா கரைந்த ஆக்சிஜன் இங்க குறிப்பிட்டிருக்கிறார் இங்க ஆக்சிஜன் குறிப்பிட்டிருக்காருன்னா சில பிள்ளைகள் என்ன நினைக்கும் பிள்ளைகள் இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை படிக்கல வர்ற பிரச்சனைகளை தான் சொல்றேன் உங்களுக்கு சில பிள்ளைகள் என்ன நினைக்க வேண்டாம் என்ன அதுகளுக்கு வந்து தெளிவா சொல்ல வேண்டிய தேவை இருக்குதானே கிணற்றில ஆக்சிஜன் இருக்கு கடல் நீர்ல கரைந்த ஆக்சிஜன் கண்டி யோசிக்க போகுது உண்மையா இல்ல பிள்ளைகள் இதுவும் கரைந்தாண்டு தான் தர வேணும் அவங்களால தரையில அதுக்கு நாங்க என்ன செய்யறது கரைந்த ஆக்சிஜன் கரைந்த கார்பன் ஆக்சைடு தர வேணும் கடல் நீர்லையும் கரைந்த ஆக்சிஜன் இருக்கும் சோடியம் குளோரைடு இருக்கும் கரியுப்பு மெக்னீசியம் குளோரைடு மெக்னீசியம் சல்பேட்டு கால்சியம் சல்பேட்டு ஆகிய உப்புக்கள் காணப்படும் இதை விட நிறைய உப்புக்களும் இருக்கும் உங்களோட நோக்கம் கடல் நீரில் காணப்படுகின்ற பதார்த்தங்களை குறிப்பிடுறதில்லை நோக்கம் அவருடைய நோக்கம் என்ன கலவை என்று சொன்னா அதுல பல்வேறு பதார்த்தங்கள் காணப்படும் கலவை என்று சொன்னா பல்வேறு பதார்த்தங்கள் காணப்படும் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பதார்த்தங்கள் காணப்படும் உங்களுக்கு தெரிய வேணும் நாளைக்கு ஒரு MCQ சரியா
ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுண்டா பின்வருவனவற்றுள் கலவை எது அப்படின்னு கேட்டாருண்டா இது கலவையா வரும் இது கலவையா வரும் இது கலவையா வரும் இது கலவையா வரும் ரைட் அடுத்த கேள்விக்கு போவோம் அடுத்த செக்ஷனுக்கு கலவைகளை கருத்தில் கொள்ளும் போது அவற்றை தயாரிப்பதற்கு பயன்படுத்திய கூறுகள் நன்கு கலக்கப்பட்டுள்ளனவா என்பதை கருத்தில் கொள்வது மிக மிக முக்கியமாகும் சரியா இப்ப நன்கு கலக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்க்கிறது மிக மிக முக்கியமாகும் ரைட் அப்ப கலவை ஒன்றுல நல்லா கலக்கி இருக்கான்னு பார்க்க வேண்டும் அப்ப நாங்க அந்த வகையில கலவை ஒன்றுல நல்லா கலந்துருக்கான்னு பார்ப்போம் கேக் அடி கேட்கல நல்லா கலக்க வேண்டும் சரியா சீமெந்து குலை கேட்கல கல்லறி கேட்கல சும்மா நல்லா கலக்க வேணும் ஒரு சைடுக்கு மண் போதுங்க கூடாது அப்ப நல்ல கலவைகள் நல்லா கலக்க வேணும் உதாரணமா சில மருந்துகள் குளிசைகளை மாத்திரைகளை இடிச்சு எல்லாம் தயாரிச்சுட்டு அந்த மருந்து எல்லாம் செய்யக்கல நல்லா கலக்க வேணும் அதனால உங்களுக்கு மருந்து குடிக்கல என்ன செய்யறது கலக்கி போட்டு குடிக்க சொல்றது சில மருந்துகள் இருக்கும் பிஃபோர் ஷேக்னு சொல்லுவாங்க கலக்கி போட்டு குடிக்க வேணும் ஏன் அது புட்டா கரைக்க வேணும் நல்லா கலக்க வேணும் கலந்தாதான் அதை குடிக்க வேணும் ஆவே பிள்ளைகள் நாங்கள் கலவை என்றா என்ன ரெண்டு கூறுகள் ரெண்டுக்கு மேற்பட்ட கூறுகள் காணப்படும் அவை பௌதிக ரீதியா பிரிக்கப்படும் கலவைகளுக்கு உதாரணம் என்ன விடயத்தை படிச்சு முடிச்சு கொள்கிறோம் அதோடு இந்த டான் கல்லியில ஒலிபரப்புல உதவி வழங்கிய ராஜ் உட்பட அனைத்து தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்